இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா காரசாரமாக இருக்குது. கேரளா டிஷ் தான். வாங்க அம்மாட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டைம் தான் நான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க பார்க்கலாம். அம்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்க, வாங்க கொடுக்கலாம். என்னம்மா அது? சாப்பிட்டு பாருங்க. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். வெறும் வெங்காயமாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு. என்ன புதுசாக இருக்குது? இங்கே பாருங்கள், இது வெறும் வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கு. வெறும் வெங்காயமாக இருக்கா? அருமையாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா. நான் இது மாதிரி செஞ்சு தின்னதில்லை. நம்ம செஞ்சதில்லை. இல்லை, இது கேரளாவில் உள்ளி வடான்னு சொல்கிறாங்கம்மா. அப்படியா? எனக்கு எந்த உள்ளி வடையா தெரியும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் தாங்க செய்கிறோம். ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா காரமாகவும் நல்லா வெங்காயம் வாசம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அருமையாக இருக்குது. எப்படி செஞ்சாங்கன்னு தெரியலை. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க என்னமா இருக்குன்னு. அருமையாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செஞ்சோம்னு. கேரளா ஸ்டைல் உள்ளி வடா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் செஞ்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பல்லாரி எடுத்திருக்கேன். இது வந்து சிட்டு பல்லாரி கிடையாது, இந்த பெரிய பல்லாரி இருக்குல்ல அந்த பல்லாரி. இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நைஸாலாம் கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாகவே இருக்கலாம். ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்துலேயே உப்பை போட்டு நல்லா அப்படி உடச்சி விட்றலாம். எதெல்லாம் தனித்தனியாக கயண்டு வர அளவுக்கு நல்லா உடச்சி விட்ருவோம். அதுக்கு தான் நம்ம பெரிய வெங்காயம் போடுறது. நம்ம சிட்டு பல்லாரியெல்லாம் போட்டோம்னா அந்த மாதிரி எதெல்லாம் கயண்டு வராது. அதுக்காக தான் பெரிய பல்லாரி போட்டுக்கணும். உப்பு போட்டு பிணையில் நல்லா தண்ணி விடும். அதுக்காக தான் நல்லா உப்பு போட்டு பிணைஞ்சிக்கிறோம். இந்த டீ கடையிலெல்லாம் போடுவாங்கள்ல வெங்காய போண்டான்னு, அந்த மாதிரி தான் இதுவும். அதுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு மாவு அரிசி மாவு கடல மாவு அதிகமாக போட்டு போண்டா செய்வாங்க. இது நம்ம கம்மியாக போட்டு செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் மாவெல்லாம் போட்டுக்கலாம். நைஸாக கட் பண்ண கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, அதுவும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது வந்து இஞ்சி ஒரு துண்டு, சின்ன துண்டு எடுத்து நைஸாக துருவி வச்சுருக்கேன், அதை இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கடல மாவு போட்டுக்கலாம். 1 2 3 ஸ்பூன் கடல மாவு போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனால் நம்ம பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு மேலே மாவு வேண்டியதில்லை. நம்ம பிணைஞ்சு பார்த்துட்டு உருட்டுறதுக்கு வருதான்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்தால் அதுவே போதும். மாவு நிறையா போட்டோம்னா அப்புறம் போண்டாவாக ஆகிடும். அவ்வளவுதான், நல்லா பிணைஞ்சாச்சு. இதுக்கு மேலே மாவு போட வேண்டியதில்லை. 3 ஸ்பூன் கடல மாவு போட்டேன், 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, இதுவே போதும். இப்போ நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உதிராமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் தண்ணியும் ஊற்றலை, அந்த வெங்காயத்தில் ஈரம் இருந்ததில்ல, அவ்வளவுதான். தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது உதிராது. இப்படி தட்டி பார்த்தோம்னா உதிராமல் இருக்கணும். அந்தளவுக்கு மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப மாவு சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் போண்டாவாக ஆகிடும். இவ்வளவுதான், அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கிறேன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி இலையில கூட தட்டிக்கலாம். நல்லா லேசாக தட்டிக்கலாம். இலையில தட்டினோம்னா உள்ள எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நல்லா லேசாக தட்டிக்கலாம் இலையில. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டு நல்லா 2 பக்கமும் பிரட்டி விட்டு நல்லா செவந்த உடனே எடுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஒரு மீடியமான தீயில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். அவ்வளவுதான், சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப பொருளும் தேவையில்லை, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் பார்த்துட்டு வந்துட்டீங்களே, ரொம்ப ஈஸியாக இருக்கா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க,
ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நீ இது அப்பா வந்தவொடனே கொடுங்கன்னா அப்பா இல்லையா? இன்னும் இல்லைண்டா, வர்றாங்க போல இருக்கு, ஆடு வருது. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.